ஹாய் guys எல்லாருக்கும் வணக்கம். திஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். சரி, எவ்வளோ நாளாச்சு இந்த ஒரு டேக்லைனை சொல்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா ஒரு ஃபுல் லென்த் வீடியோங்கிறது நான் போடவே இல்லை. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. நானே நினச்சிக்கிட்டேன் பண்ணுறதுலாம் பண்ணியிருந்துருக்கலாம். என்னோட தப்பு தான். ஓகே, இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா ஒன்றுமே இல்லாத ஈக்குவலைசர் அப்படிங்கிற மூவி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு இந்த ஈக்குவலைசர் 3. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், ஒரு படம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பார்க் தேவை. யாராக இருந்தாலும் அப்படிதான். அந்த ஸ்பார்க் ட்ரெய்லரில் கிடைச்சா நம்ம போய் படம் பார்த்துருவோம். ட்ரெய்லர் பார்க்கலுமே நிறைய பேர் படம் பார்க்கலாம் போகிறாங்க. பட் அதை பற்றி நான் தனியாக வீடியோவில் சொல்கிறேன். அதை தாண்டி இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கான மெயினான ஸ்பார்க் என்னன்னா, நான் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன். ஸோ அவர் ஒருத்தருக்கு ஃபேன் பாயாக இருக்காரு. தளபதியோட ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லிட்டு வெங்க பிரபு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஓகே, அப்படி என்ன தானே இருக்கு இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா ஈக்குவலைசர் 3 பார்க்கும்போது ரொம்பவே சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாக தான் இருக்குது. என்ன புதுசாக இருந்துட போகுது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஈக்குவலைசர் 1, 2 அண்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது 3. இந்த படங்களாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதே பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜென்ட் டென்சில் வாஷிங்டன். ராவா இல்லை என்ன எது அது ப்ராப்பராக இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஒரு படம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அவருக்கான ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 பார்ட் வந்தோ அவரோட அந்த ப்ராப்பரான ஃப்ளாஷ்பேக் அவருக்கு என்ன கதை நடந்துச்சுங்கிறத எங்கேயுமே காட்டவே இல்லை. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ங்கிறது இந்த படத்தில் கிடையாது. எங்க சொல்லுவாங்க இவன் இப்படி இருந்தா, இவனுக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படி ஆச்சு, இவன் இந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படி அங்கே சொல்லுவாங்க. அதை தாண்டியும் இந்த படத்தோட நீங்க ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. அந்த ஹீரோவை நீங்க ரசிப்பீங்க. ஏன்னா அவர் பண்ற ஒரு விஷயங்களும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இருந்து அப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதில் முக்கியமான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உனக்கு நான் ஒரு 30 செகண்ட் தரேன், அதுக்குள்ளே நீ இதை விட்டுட்டு போயிரு, இல்லைன்னா நீ முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த 30 செகண்ட் ஒரு 5 சீக்வன்ஸ் வைப்பாங்க பாருங்க, வெறித்தனமாக இருக்குங்க. அந்த ஒரு படத்துலையும் அந்த சிக்னேச்சர் சீனுங்கிறது அதுதான். அதை தாண்டி அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ரொம்ப செம்மையாக இருக்கும். அதிகமாகலாம் பேசவே மாட்டார். ஒரு வில்லன் கூட பேசுறதா இருக்கட்டும், இல்லை யார் கூட பேசுறதா இருக்கட்டும், சிம்பிளாக 1 and 1 வேர்டில் ஆன்சர் பண்ணிருப்பாரு. அந்த கான்வர்சேஷன் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழில் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க, இங்கிலீஷில் பாருங்கள், அப்படிதான் செம்மையாக இருக்கும். அதை தாண்டி பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ஆர்ரேட்டர் வெறித்தனமாக இருக்கும். அதில் எந்த குறையுமே வைக்கல, செம்மையாக பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று இந்த படத்தில் மிஸ்ஸிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாமையே கொண்டு போயிட்டாங்க 3வது பார்ட் வரைக்கும். ஸோ அது ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருந்துகிட்டே இருக்கு. கேரக்டரில் இன்னும் சூப்பரான நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் நீட்டாக பண்ணுவார். அது எப்படி இருக்குன்னா, ஒரு டீ சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பரை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே சாப்பிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே நல்லாயிருக்கும். பார்க்க ஆரம்பிச்சு இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எல்லா பாட்டும் ரசித்து பார்ப்பீங்க. கதையை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக செட்டிலாக தான் இருக்கும். இவன் என்னன்னே தெரியாது. பட் யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறைமுகமாக ஹெல்ப் பண்ண போகிறான். விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படங்களோட 3 பார்ட்டோட கதை. பேசிக் அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். பற்றி இன்னும் சொல்லலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த படங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வர்த்தன் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். நான் சஜித் பாலாஜி சார். நீங்கள் குட் செகண்ட் வேலை. நோட் தி பெஸ்ட் டு ஹேப்பன்.